ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எம்எஸ் கிரிப்டோ தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மீமிஃபை ஏர்ட்ராப் அதோட அப்டேட்டும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் மார்க்கெட்டில் வந்து புதுசாக வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார்மிங். ப்ளஸ் வந்து அவங்க வந்து எப்போ வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க அந்த டேட்டுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும், ப்ளஸ் வந்து அதை பற்றி அப்டேட்ஸ் அதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் ப்ளஸ் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் எம்எஸ் கிரிப்டோலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் வந்து இப்போ வந்து டிஸ்கஷன் குரூப் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரும் நீங்களும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புது ஏர்ட்ராப்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த லிங்க்ஸ் கூட நீங்கள் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணலாம் நம்மளோட இதில். ப்ளஸ் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து எதாவது ஹெல்ப்னால் நீங்களே வந்து கமெண்டில் பண்ணி நீங்கள் வந்து மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்களும் உங்களுக்கும் நாலேஜபிளாக இருக்கும், மற்றவங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மீமிஃபை ஏர்ட்ராப் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அலோகேஷன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து லிஸ்டிங் வந்து சொல்லியிருந்தாங்க 5:30க்கு அப்படின்னு. நம்ம வந்து 6:30க்கு வந்து லிஸ்டிங், நமக்கு வந்து 5:30க்கு வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 5:30க்கு எல்லாருமே வந்து கிளைம் பண்ண ட்ரை பண்ணாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து அந்த OKX வாலெட்லேருந்து வந்துடுச்சு. அவங்க வந்து உடனே வந்து வேறு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க எப்போது அந்த லிஸ்டிங் டைமுக்காக. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சு. 6:30 மணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7-8 மணிக்கு தான் அவங்களுக்கு வந்து காயின்ஸே வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து ப்ரீமியம் வந்து போட்டிருந்துருக்காங்களோ ப்ளஸ் வந்து அந்த 6 டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துடுச்சு. அதில் வந்து ப்ரீமியம் போடாமல் ஸ்டார்ஸ் வந்து பை பண்ணாமல் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே அலோகேஷன் வந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக வந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரைஸுமே இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ 8 மணிக்கு 9 மணிக்கு வந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்களால அவங்க வாங்கின ஸ்வி ஃபீஸை வந்து அதை வச்சு எக்ஸ்சேஞ்சு கொண்டு போய் எந்த ப்ராஃபிட்டும் பார்க்க முடியாது. ஒரு $3 $5 இதை மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அந்த அலோகேஷன் மூலமாக ப்ராஃபிட் வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மினிமம் ஒரு ப்ரீமியம் பாஸே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா $1000 கிட்ட வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ஸ் பண்ணாதவங்கள சொல்கிறேன். இப்போ ப்ரீமியம் மட்டும் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஸ்டார்ஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க 5 டாஸ்க் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கே பார்த்திங்கன்னா வெறும் $5 $3 தான் வந்திருக்கு. அப்போ அவங்களால இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை கூட வந்து எடுக்க முடியல. அதனால் வந்து ஒரு ஏர்ட்ராப்பில் வந்து என்னென்ன க்ரைட்டீரியா வந்து கொடுக்குறாங்களோ அது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஏர்ட்ராப்பில் வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து ஒர்க் பண்ண உங்களுக்கு அந்த லெவலும் ப்ளஸ் வந்து அந்த காயின்ஸும் இருந்துச்சுன்னா நம்ம இதை அடிஷ்னலாக ஒரு பூஸ்ட் மாதிரி தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். நீங்கள் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து எந்த ப்ராஃபிட்டுமே கிடைக்காது. இது எல்லாருமே வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய ஒப்பீனியன் இந்த மீமிஃபை ஏர்ட்ராப். இதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட் சொன்னாங்க. நீங்கள் வாலெட்டை வந்து உங்களோட சீட் ஃபேஸை வந்து எடுத்து வேறோட இது எக்ஸ்சேஞ்சில் வந்து கொடுங்க பண்ணலாம் அப்படின்னு. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேட்டாக ஏர்ட்ராப் கிடச்சதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் எல்லாமே கம்மியாகிட்டது. நம்மளுக்கு வந்து அது பிரோஜனமே இல்லையே. நம்ம ஒரு பாஸே ₹1000 கிட்ட வந்து நம்ம போட்டிருப்போம். அவங்களுக்கு வெறும் $6 $5 வந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. ப்ளஸ் வந்து அவங்க 3 மாதம் 4 மாதம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதில். அதனால் அவங்களுக்கு வந்து எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது. அதனால் ஒரு ஏர்ட்ராப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து திங்க் பண்ணி பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லைனா நம்ம வந்து இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்ம காயின் லெவல் ப்ளஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற காயின்ஸ் வந்து போதுமா, நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ப்ராஃபிட் வருமானு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் கூட ரெஃபரன்ஸ்க்கு வந்து யூடியூப்பில் இல்லை நிறைய சேனல்ஸில் வந்து நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது மூலமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டாப் மார்க்கெட் ஆப் பற்றி நான் வந்து சொல்கிறேன். டாப் மார்க்கெட் ஆப் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து December 20 வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இப்போ தான் வந்து எவ்வளோ நாள், October 31க்கு அப்புறம் அலோகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் வந்து சொல்லியிருக்காங்க December 20 வந்து நம்மளுக்கு வந்து லிஸ்டிங் வந்து வரப்போகுது அப்படின்னு. சரி, ஓகே. அது வரைக்கும் நம்ம அலோகேஷன்ஸ் வாங்கின காயினை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஃபார்மிங் பூலில் வந்து ஸ்டாக் பண்ணுற மூலமாக வேறு ஏர்ட்ராப்ஸ் வந்து காயின்ஸ் வந்து கிடைக்கும்னு சொன்னாங்க. இப்போ டக் செயின் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணோம், நிறைய பேருக்கு வந்து ஒரு 10,000 20,000 காயின்ஸ் வந்து வந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்து அந்த பிக்சலும் சரி பிக்கியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு, $1 கம்மியாக தான் வந்துச்சு. அதை பிட்கெட்டில் விட்டுருந்தாங்க பிக்கியை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா $1 இல்லை $2 தான் சில பேருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லிஸ்டிங் டேட் வந்து சொல்லிட்டாங்க December 20. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அப்டேட்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து வீக்லி ஏர் ட்ராப்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து டெய்லியுமே இந்த கேமை ப்ளே பண்ணுற மூலமாக நீங்கள் எவ்வளோ டொமேட்டோ காயின்ஸை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களோ, டொமேட்டோ காயின்ஸை வந்து 20K காயினை வந்து ஸ்வாப் பண்ணால் ஸ்டார்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து டோமோவாக கொடுப்பாங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏர் ட்ராப்பில் வந்து செக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து உங்ககிட்ட வந்து டோமோ காயின் வந்து 20,000 இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே இந்த ஸ்வாப் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து வீக்லி வந்து இந்த டோமோ காயினை வந்து நம்மளோட அலோகேஷன் அமௌண்ட்லேருந்து இதாயிரு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அசெட்டில் வந்து 0ன்னு காட்டுது, டோமோ காயினே இல்லை அப்படின்னு. ஏன் அப்படின்னா நான் வந்து இப்போ வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து புது அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பூலில் வந்து புதுசாக வந்து ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏர் ட்ராப்புமே இன்னுமே வந்து ஸ்டார்ட் ஆகலை. இது வந்து இன்னும் ஒரு 14 ஹவர்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ டோமோ வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ண முடியுமோ ஸ்டாக் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய எல்லா டோமோவே ஸ்டாக் பண்ணிட்டேன். ஏன்னா பிக்சலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிக்கியில் வந்து நம்ம வந்து ஸ்டாக் பண்ணோம். ஏன்னா அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளால் வந்து நம்ம காயின் வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. அதனால் மற்ற ப்ராஜெக்ட்லேயும் நம்ம வந்து ஸ்டாக் பண்ணுறது வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் பிக்சலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டப்புன்னு வந்து அந்தோட ஸ்டாக்கிங் பூல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசாக வந்து பிக்ஸ் வுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட் வருது. அதை வந்து நம்மளை ஓப்பனும் பண்ணி உள்ளே வந்து போய் பார்க்க முடியல. ஏன்னா வந்து இன்னும் 14 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட டோமோ வந்து நம்ம வந்து ஸ்டாக் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து உங்களோட டோமோ காயினை வந்து ஸ்டாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏர்லியாக வந்து ஸ்டாக் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் வந்து பேஸாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5,000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய டோமோ வந்து நான் வந்து ஆட் பண்ணது மூலமாக எனக்கு வந்து +548 வந்து இருக்கும். இது வந்து உங்களோட டோமோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகச்சு ஆட் பண்ணுறீங்களோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுற மூலமாக அவங்க ஒர்க் பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதனால் வந்து இது மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அலோகேஷனுக்கு இன்னுமே வந்து 1 மந்த் மேலே இருக்குது. அதனால் இது மாதிரி நடுவில் வர ப்ராஜெக்ட்ஸில் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம். அதே மாதிரி டெய்லி காம்போ ப்ளஸ் அந்த யூடியூப் வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து டோமோ வந்து எவ்வளோ வந்து கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய புது யூசர்ஸ் வந்து நான் வந்து டோமோ பண்ணவே இல்லை, டோம் மார்க்கெட் வந்து பண்ணவே இல்லை, இப்போ வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு என்னென்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்குமே இந்த வீக்லி ஏர் ட்ராப் வந்து கிடைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சில பேர் முடிஞ்சால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு தான் தெரியுது. ஏன்னா 1 மந்த் தான் இருக்குது. ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கே இப்போ பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்து டிசம்பருக்கு டேட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டெய்லி அந்த கேம்ஸ் விளாண்டி டொமேட்டோவை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டோமோ காயினாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். உங்களால் வந்து ஒரு 20,000 இல்லை 30,000 அது மாதிரி காயின்ஸ் கிடச்சா கூட உங்களுக்கு வந்து ஒரு 5லேருந்து 10 USD அது மாதிரி ப்ராஃபிட் எதாவது வந்தால் கூட நீங்கள் வந்து அதை வந்து டானாக வாங்கி மற்ற ப்ராஜெக்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஏர் ட்ராப்னால் எப்படின்னு கம்ப்ளீட் பண்ணி எப்படி விட்ராவல் எடுக்கணும்னு அதுவுமே உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதனால் எந்த ஏர் ட்ராப்பையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறது பண்ணாதது வந்து உங்களோட ஒப்பீனியன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, மெயின் சேனலில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சேட் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் நியூவாக ஒர்க் பண்ணுற ஏர் ட்ராப்ஸையும் அதில் போடலாம். உங்களோட டவுட்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு எதாவது வந்து அப்டேட்ஸ் வருதுன்னா கூட நீங்கள் ஏர் ட்ராப் பற்றி அப்டேட்ஸ் வருதுனா கூட நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிடலாம் நம்ம சேனலில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் ஃபார் வீடியோ.